இஸ்லாமிய வரலாற்றில் சீராவை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 முறை பைபாஸ் நடந்ததாக வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். தொழுகை நடத்திவிட்டு ஒரு பாறை இருக்கிறது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில், அந்த பாறையை சுற்றிதான் இப்போது காத்தாங்குடியில கட்டிக்கிறாங்களே அதை போல ஒரு பள்ளி பலஸ்தீன்ல இருக்குது. அந்த பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸாவல்ல, அந்த பள்ளிக்கு பேரு குப்பத்து ஸஹ்ரா. வஸத்தகத்னி வகذبني الناس. எந்த வாயால மக்காவாசி முஹம்மத் உண்மையாளர், முஹம்மத் நம்பிக்கையாளர் என்று சொன்னானோ அந்த வாயால நான் நபி என்று சொன்ன உடனே இவன் பொய்யன் என்று சொன்னான். வவாசத்னி பிமாலிஹா இன் ஹரமனி الناس. ஆயிஷா முழு மக்காவுல எந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு, இந்த கலிமாவை வளர்க்கிறதுக்கு ஒருத்தன் ஒரு வாசல வலிக்க கிட்டத்துல கட்டுவன் வில் என்று சொல்லி பொலன்னறுவையில் ஒரு ஊருண்டி, அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى. ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பத்தில் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக நான் சங்கையான இந்த மிம்பரில் வைத்து சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல்
காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, கண்ணியமான கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். சகோதரர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம் இஸ்லாமிய மாதங்களில் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்புப்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த மாதத்துடைய தலைப்பிறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டால் உடனே கையை ஏந்தி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபில் நமக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், ஷஅபானில் நமக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்குவாயாக என்று துவா செய்வது நபிகள் நாயகத்தின் வழிமுறை, நமக்கு காட்டப்பட்ட உயர்ந்த சுன்னத். சகோதரர்களே, ரஜபுடைய வரலாறுகள் அது அரை மணி நேரத்தில் பேசி முடிக்கும் வரலாறு அல்ல. ஒவ்வொரு வரலாறுகளும் ரஜபுடைய வரலாறு ஆச்சரியமான வரலாறு. முதல் வரலாறு தான் முஸ்லிம்கள் மக்காவில் சிரமப்பட்டு கொண்டிருந்த காலம். அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக. முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து எத்தியோப்பியா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்த ரஜபுடைய மாதம்தான். மக்காவிலிருந்து 4400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எத்தியோப்பியாவுக்கு முதலாக ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அருமை மனைவி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, ஹதரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா, ஹதரத் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு, அருமை மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஹபஷாவை நோக்கி படையெடுத்த ஹிஜ்ரத் செய்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். இரண்டாவது, இந்த ரஜபுடைய மிக முக்கியமான வரலாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் கலந்து கொண்ட கடைசி யுத்தம், தபூக்குடைய யுத்தம், ஜெய்ஷுல் உஸ்ரா. அல்லாஹ் குர்ஆனில் ஃபீ சாஅத்தில் உஸ்ரா, வறுமை படை என்பதாக எந்த படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வழிநடத்தினார்களோ, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு 300க்கு மேற்பட்ட ஒட்டகங்களை அள்ளி கொடுத்தார். அது நிறைய சாமான்களை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 1000 தங்க காசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில் கொண்டு வந்து கொட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் வைத்து சொன்னார்கள், மா ضر உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். உஸ்மான், இதுக்கு பின்னால் நீ என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 200 ஊக்கியா தங்கம், கிட்டத்தட்ட 8 கிலோ தங்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கொண்டு வந்து கொட்டிய மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம். சகோதரர்களே, காலித் இப்னு வலீத் தன்னுடைய திறமையை உலகமெல்லாம் காட்டிய யர்மூக்குடைய யுத்தம் நடந்தது இந்த ரஜபுடைய மாதம்தான். அது மாத்திரமல்ல, உலக வரலாறில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய மிகப்பெரிய அற்புதம் அல் இஸ்ரா வல் மிஅராஜ், இராவலி பயணம், விண்வெளி யாத்திரை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியது இந்த ரஜபுடைய மாதம்தான். புகாரி, முஸ்லிம், திர்மிதி இது போன்ற அனைத்து ரிவாயத்துகளிலும் அனைத்து ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி அபூ தாலிபுடைய மகளுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வழமையாக வாசல் கதவால் வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்றைய தினம் கூரையை பிளந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தூக்கி கொண்டு போய் மக்காவிலே கஅபாவிலே இருக்கக்கூடிய ஹிஜ்ரே இஸ்மாயில் ஹத்தீமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படுக்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் சீராவை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 முறை பைபாஸ் நடந்ததாக வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் 2 முறை வரலாறுகள் புகாரியிலும் முஸ்லிமும் பதிவாகி இருக்கிறது. 3வது வரலாறு ஜவாயிதுல் முஸ்னதில் இமாம் அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் பதிவு செய்திருக்கிறார். 4வது பைபாஸை குத்துபு சியரில் இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது பைபாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயது அல்லது 3 வயது பனு சஅத் இப்னு பக்ர் கூட்டத்தார்களில் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பிடித்து படுக்க வைத்து நெஞ்சை பிளந்தார். கூட விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் ஹலீமா நாயகியிடம் ஓடி போய் சொன்னார்கள், ஹலீமா இன்ன முஹம்மதன் கது குத்தில, முஹம்மத் கொலை செய்யப்பட்டு விட்டார், முஹம்மத் கொல்லப்பட்டு விட்டார், யாரோ அவரை கொன்று விட்டார்கள். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து பார்க்கிறார், நாயகத்துடைய நெஞ்சில் பிளந்த அடையாளம் அப்படியே இருக்கிறது. இது முதலாவது பைபாஸ். 2வது இமாம் அப்துல்லா ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கக்கூடியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10 வயதில் ஒரு பைபாஸ் நடந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. 3வது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் 40 வயதில் அல்லாஹ் பைபாஸ் செய்தான். 4வது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதாக இருக்கும்போது விண்வெளி பயணம் இஸ்ரா மிஅராஜ் செல்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்தார். சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் தங்க தட்டு இருந்தது. இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், யாரும் சந்தேகப்படக்கூடாது. அந்த தட்டில் ஈமான் இருந்தது, அந்த தட்டில் அறிவு ஞானம் இருந்தது, அந்த தட்டில் ஜம்சம் தண்ணீர் இருந்தது. இந்த 3 பொருட்களையும் கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களின் பிரசிடென்ட், மலக்குமார்களின் ஜனாதிபதி, நபிமார்களின் ஜனாதிபதி கோஆபரேஷன் செய்கிறார். தண்ணீருக்கெல்லாம் ஜனாதிபதியாகிய, தண்ணீருக்கெல்லாம் தலைவனாகிய ஜம்சம் தண்ணீரின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை கழுவி, இதயத்தை கழுவி, அந்த இதயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈமானையும் அறிவு ஞானத்தையும் கொட்டி நிறைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வைத்து தைத்தார். சகோதரர்களே, பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகனம் ரெடியாக இருக்கிறது. புராக் என்ற வாகனம் கழுதையை விட கொஞ்சம் பெரியது. கோவேறு கழுதை போனியை விட கொஞ்சம் சிறியது. புராக் அரபியில் பருக் என்றால் மின்னலுக்கு சொல்வார்கள். மின்னலை போல அந்த வாகனம் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக்கில் ஏற்றினார்கள். சகோதரர்களே, புராக்கில் ஏற்றி 1 மாதம் பிரயாணம் செய்ய வேண்டிய அந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து 1 மாதம் போவார்கள் பலஸ்தீனுக்கு. ஒரு இரவில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த பலஸ்தீனுக்கு கொண்டு போனார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை ஒரு இடத்தில் கட்டினார்கள். இன்றைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தை கட்டிய இடத்துக்கு மஸ்ஜிதுல் புராக் என்பதாக பெயர் இருக்கிறது. அதில் நாயகம் கட்டிய வளையம் என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள்.
அந்த இடத்தில் வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நாயகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முற்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார். தொழுகை நடத்திவிட்டு ஒரு பாறை இருக்கிறது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில். அந்த பாறையை சுற்றிதான் இப்போது காத்தாங்குடியில கட்டிக்கிறாங்களே, அதை போல ஒரு பள்ளி பலஸ்தீன்ல இருக்குது. அந்த பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸாவல்ல, அந்த பள்ளிக்கு பேரு குப்பத்து சஹ்ரா, டோம் ஆஃப் த ராக். டோம் ஆஃப் த ராக், ராக்னு சொன்னா பாறை. அந்த பாறை காத்தாங்குடியில பாறை இல்ல, பலஸ்தீன்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்குள்ள பெரிய பாறை இருக்கு. என்ன பாறை? அந்த பாறையில இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அதை பார்க்கிற பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரணும். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை கொடுக்கணும் என்பதாக இந்த மிம்பர்ல நான் துஆ செய்கிறேன். போனா முதலாவது வானம் வந்தது. சகோதரர்களே, வானத்துடைய கதவிடம் போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நின்றார்கள். வானத்துடைய கதவு திறக்கப்பட்டது. பார்த்தால் முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். சொன்னார், மர்ஹபன் பிபினி ஸாலிஹ் வன்னபி ஸாலிஹ். சாலிஹான நபியே, என்ற சாலிஹான மகனே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அப்பதான் வாப்பாவை முதலா பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துடைய தகப்பன் முதலாவது வானத்தில் இன்றைக்கும் இருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு இரண்டாவது வானத்துக்கு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இரண்டு தியாகிகள், முதலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ், சாலிஹான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க வாங்க, வரவேற்பு. வானலோகத்துல வரவேற்பு. மேராஜுக்கு முன்னால, இஸ்ராவுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துனியால கல்லால் அடிக்கப்பட்டது. முதலாவது சோதனை, ஹதீஜா நாயகி மௌத்தாகினார், வலது கை உடைஞ்ச மாதிரி. உலகமே எதிர்த்த நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உலகத்தில் அவர் என்னத்தான் கூடையா நேசிச்சார். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நேசித்தது ஆயிஷா நாயகியை. புகாரியுடைய ஹதீஸ் கேட்டா சொல்லுவாங்க, உலகத்தில் யார் விருப்பம் உங்களுக்கு? மன் அஹப்புன் நாஸி இலைக், சொல்லுவாங்க ஆயிஷாம்பா. அந்த ஆயிஷா நாயகியை சொல்றாங்க, நாம் பொறாமப்படுற அளவுக்கு அந்த ஹதீஜாவை ஒரே புகழ்வார். ஹதீஜா நாயகியை புகழ்வார். நான் சின்ன வயசு ஒரு நாள் வந்த கோவத்தில் நான் கேட்டேன், இந்த கிளவிட பேச்சை விட்டா வேற பேச்சு இல்லையா உங்களுக்கு? ஒரே இந்த கிளவிட பேச்சு தானா? நான் உங்களுக்கு சிறந்த மனைவியா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் சிவத்தது, சிவத்தது, சிவப்பாக மாறியது. ஆயிஷா இன் ஆமனத் பி வ கஃபர பியன் நாஸ், அப்படி சொல்ல வேண்டாம். முழு மக்காவாசிகள் என்னை நிராகரித்த நேரம், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லி ஈமான் கொண்டவள் என்னுடைய ஹதீஜா. வஸத்தகத்னி வகذبني الناس. எந்த வாயால மக்காவாசி முஹம்மத் உண்மையாளர், முஹம்மத் நம்பிக்கையாளர் என்று சொன்னானோ, அந்த வாயால நான் நபி என்று சொன்ன உடனே இவன் பொய்யன் என்று சொன்னான். ஆனா ஹதீஜா சொன்னால், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மைதான் சொல்றீங்க. யாருக்கு கிடைக்கும் இப்படியான மனைவி? சொன்னாங்க, வவாசத்னி பிமாலிஹா இத் ஹரமனி அன்னாஸ். ஆயிஷா, முழு மக்காவுல எந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு, இந்த கலிமாவை வளர்க்கிறதுக்கு ஒருத்தன் ஒரு ரூபா செலவழிக்கல். மதீனாவாசி தான் அள்ளி கொடுத்ததெல்லாம். மக்கால ஒருத்தர் எனக்கு தரல. ஆனால் இந்த சொத்து செல்வம் எல்லாத்தையும் என்னுடைய ஹதீஜா அள்ளி தந்தால், யா ரசூலல்லாஹ், முழு தீனுக்காக செலவழியுங்கள். அப்படிப்பட்ட மனைவி எனக்கு கிடைக்காது. அந்த மனைவி மவுத். நபியுடைய 50வது வயது.
சகோதரர்களே, அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்த, உயிரை விட மேலாக மதித்த தன்னுடைய மகன் அகீல், தன்னுடைய மகன் அலி, தன்னுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை விட நபியை புள்ளைய போல காப்பாத்தினவர் தான் அபூ தாலிப். அவரும் மௌத். மக்கா வாசி சும்மா விடுவான? 2 தலையும் மௌத்து. நாயகத்தை தொல்லப்படுத்தவே ஆரம்பிச்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த மக்கா தான் நம்மளை கபூல் செய்தில்ல, தாயிஃபுக்கு போய் பார்ப்போமே. போனாங்க. 90 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய வளர்ப்பு மகனையும் கூட்டிக் கொண்டு 90 கிலோமீட்டர் நடந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 நாள் தங்கினார்கள். உலகம் அழியாததுதான் குறை. அவ்வளோ அநியாயம் செய்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சை தான் இன்றைக்கு தாயிஃப் நூரலியாவை போல அழகான ஒரு ஊராயிக்குது. போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். நாயகம் போட்ட பிச்சை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அன்று அனுமதி கொடுத்திருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுடைய மலைகளுக்கு மத்தியில தாயிஃப் நகரத்தை போட்டு நெசுக்கி இருப்பான். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் இந்த மிஅராஜ். யா ரசூலல்லாஹ், எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? எனக்காக இவ்வளோ தியாகமா? சரி, என்ன சந்திக்க ரெடியாகுங்க. நீங்க என்ன சந்திக்க ரெடியாகுங்க? எங்க அமெரிக்கா, லண்டன், அங்கேயா பிரயாணம்? 7வது வானத்தை தாண்டி உலக வரலாற்றில் யாரும் போகாத, யாரும் போக முடியாத பிரயாணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்தார். கொஞ்சம் ஒரு யூரோப் கண்ட்ரீஸுக்கு போய் வந்தா, நாங்க லண்டன்ல அப்படி, நாங்க அமெரிக்கால இப்படி. இந்த பிரயாணம் யாரு போயிருப்பா அந்த உலகத்துக்கு? சகோதரர்களே, யாரு இஸ்ராவை மறுக்கிறானோ அவன் காஃபிரா போய் திருவானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. 2வது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க யா ரசூலல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய தியாகி. இவங்களை பத்தி எல்லாம் தனித்தனியா பயான் பண்ணும். உயர்ந்த நபிமார்கள் இவங்கெல்லாம். பெரிய வரலாறு இவங்களோட வரலாறுகள், முஸ்லிம்களுக்கு தெரியாத வரலாறு. 3வது வானத்துக்கு போனா பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல பாதி பேருடைய அழகு ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. உலகத்துல பாதி அழகு அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கிரீமை பூசிட்டு படுற பாடி இவங்க. சகோதரர்களே, உலகத்துடைய பாதி பேருடைய அழகு. லகத் ஊதிய ஷத்ரல் ஹுஸ்ன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு அழகு உலகத்தில் இல்லை. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்க யா ரசூலல்லாஹ், வரவேற்பு. 4வது வானத்துக்கு போனா அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாங்க யா ரசூலல்லாஹ். 5வது வானத்துக்கு போனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியுடைய நானா, வரவேற்பு. வானம் வானமா நபிக்கு வரவேற்பு. உலகத்துல தீன சொன்னா அடிப்பான் தான், நல்லதை சொன்னா நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் நல்ல பயான்? யாருக்கு பயான் ஒத்து வரலையோ, யாருடைய வாழ்க்கையில இல்லாத விஷயம் இங்க பேசப்படுவதோ அவன் ஏசிட்டு போவான். மார்க்கத்தை யாராவது எடுத்து நடந்தா அவங்கள குறையா பார்ப்பாங்க. தீனோட வாழ்ந்தா குறையா பார்ப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. எல்லாரும் வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல வரவேற்பு கொடுப்பான் அல்லாஹ். உலகத்துல தீனோட வாழுங்க, அல்லாஹ்வுக்காக வாழுங்க, யாருக்காகவும் வாழாதீங்க. சகோதரர்களே, 5வது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வாங்க யா ரசூலல்லாஹ். 6வது வானத்துக்கு போனா அங்கே அல்லாஹ் 136 இடங்கள்ல குர்ஆன்ல பேர் சொன்ன ஒரே நபி. வகல்லமல்லாஹு மூஸா தக்லீமா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். வாங்க யா ரசூலல்லாஹ். அவங்க தான் எங்களோட இறக்கப்பட்டவர். 7வது வானத்துக்கு போனா ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் காபத்துல்லாவுக்கு நேராக. சகோதரர்களே, எப்படி உலகத்துல காபா இருக்கிறதோ அதே போல காபாவுக்கு நேராக 7வது வானத்தில் ஒரு பள்ளி இருக்குது. அதுதான் பைத்துல் மாமூர். வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல் பைத்தில் மாமூர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் அந்த பள்ளிக்குள்ள போறாங்களாம். போற யாரும் திரும்பி வாரல்லையா? எப்படி பள்ளி அறி,
எப்படி பள்ளி அறியும்? காபாலேயே 20 லட்சம் பேர் தொழலாம் காபால. அப்ப அந்த பள்ளி எப்படி இருக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் 70,000 மலக்குமார் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அந்த 7வது வானத்துல வரவேற்பு கொடுத்தது யார்? ஒரு மனிதர், ஒரு நபி. அந்த பைத்துல் மாமூர் பள்ளிவாசலில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுத்தி முஸ்லிம்களுடைய, அந்நியர்களுடைய மௌத்தா போன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சுத்தி வந்து கொண்டிருக்கிறார். யார் அந்த நபி? அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால் சகோதரர்களே, சொர்க்கம் நரகம் எல்லாம் பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்துடைய போர்டருக்கு கொண்டு போனான். 7வது வானத்துடைய போர்டர், உலகத்துடைய போர்டர் அல்ல, 7வது வானத்துடைய போர்டர். இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த 7வது வானத்துடைய போர்டர்ல தான் அல்லாஹ் மஅவா என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அந்த 7வது வானத்துடைய போர்டர்ல தான் அல்லாஹ் ஒரு பெரிய இலந்தை மரத்தை நாட்டி வைத்திருக்கிறான். எப்படியான இலந்த மரம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இலை தங்கம், அடுத்த இலை வெள்ளி. எப்படியான இலந்தை மரம்? ஒவ்வொரு இலையும் யானையுடைய காதுகளை விட பெரிய மரம். ஒவ்வொரு பழங்களும், உலகத்தில் உள்ள இலந்த பழம் கூடினா இவ்வளோ சைஸ் வரும், சவுதியில் உள்ளது. அந்த பழங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ககிலாலி ஹஜர். ஹஜர் என்றா கட்டார். கட்டார் நாட்டு குடங்களைப் போல, முட்டிகளைப் போல பிரம்மாண்டமான பழங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்துடைய அழகை அல்லாஹ்வுடைய எந்த படைப்பாலும் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகான மரத்தை அல்லாஹ் 7வது வானத்தில் நாட்டி வைத்திருக்கிறான். சொன்னாங்க 4 ஆறுகள், 4 நதிகளை அந்த மரத்துக்கு கீழே நான் கண்டேன். அதுல 2 நதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஓட விட்டு கொண்டிருக்கிறான். முதலாவது நதிதான் ஃபிரௌன் அழிந்த நைல் நதி. 2வது நதி யூப்ரட்டிஸ் நதி. ஈராக், சிரியா, துருக்கி, இந்த 3 நாடுகள்லையும் அந்த நதி ஓடுது. சொர்க்கத்து நதி 2. அப்போ உலகத்தில் ஓடுது என்னென்ன நதி? நைல் நதி, 2வது யூப்ரட்டிஸ் நதி, ஃபுராத் என்று சொல்லுவாங்க. சகோதரர்களே, சாம்பிள் வச்சிருக்கான் அல்லாஹ், உலகத்தில் போய் பாருங்க. சொன்னாங்க முஸ்லீம்ல வருது ஹதீஸ், கியாமத்து நாள் நெருங்கும் போது உலகத்தில் பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும். முழு உலகமும் சிரியாவை டார்கெட் பண்ற காரணம் உங்களுக்கு ஏன் இன்று இப்ப விளங்கும். ஏன் வெளிநாட்டு படைகள், நேட்டோவுடைய படைகள், அமெரிக்காட படைகள், ரஷ்யாட படைகள், சைனாட படைகள் எல்லாம் போய் சிரியால டெண்ட் அடிச்சது ஏன்? சிரியால தான் நான் சொன்ன யூப்ரட்டிஸ் நதி ஓடுது, ஃபுராத் நதி. எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஹதீஸ் தெரியாம இருக்கலாம், குர்ஆன் தெரியாம இருக்கலாம். யூதர்களுக்கு நல்லா குர்ஆன் தெரியும், நல்லா ஹதீஸ் தெரியும், நாயகம் சொன்னா நடக்கும் என்று தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது அந்த யூப்ரட்டிஸ் நதி ஒரு பெரிய தங்க மலையை வெளியே கக்குமா. தங்க மலை அந்த நதியிலிருந்து வெளியே வரும். முழு உலகமும் 3ஆ பிரிஞ்சு அந்த தங்க மலையை எடுக்கிறதுக்காக யுத்தம் செய்யுமா. இப்ப விளங்குறா ஏன் போய் நிக்கிறான் அங்க சகோதரர்களே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் யாரும் அந்த தங்கத்தை எடுக்க போகக்கூடாது. ஏன்? அது யாருக்கும் கிடைக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த யுத்தத்தில் செத்து மடிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நதியை பார்த்ததுக்கு பின்னால் 7ஆம் வானத்துடைய போர்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு அங்கால எனக்கு வரையலாது, இதுக்கு அங்கால எனக்கு வரையலாது. ஃபகாப காஸைனி அவ் அத்னா. சொன்னாங்க ஜிப்ரீல், ஏன் வரையலா? அல்லாஹ்வுக்கும் எனக்கும் யா ரசூலல்லாஹ் 70 பிரைட் ஸ்கிரீன் அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான். 70 ஒளி திரைகளை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கிறான்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா? 600 ரெக்கைகள், ரெக்கையுடைய ஒரு ஓரத்தால தான் இன்றைக்கு ஜோர்டான்ல டெட் சி உருவாகி இருக்குது. ஜோர்டான்ல உங்களுக்கு தெரியும் ஷாக் கடல் இருக்குதா இல்லையா? யாராவது அதுல பாஞ்சா உள்ளுக்கு போக மாட்டான், மிதந்து கொண்டிருப்பான். ஷாக் கடல் யாரால உருவான கடல் அது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வாழ்ந்த 40 ஊர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையின் ஒரு ஓரத்தால் அப்படியே கலட்டி எடுத்தார். இதெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் ஹதீஸ்ல வாரது. எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்லை, டைம் முடிய போகுது. சகோதரர்களே, தூக்கி எடுத்தா எதுவரைக்கும் தூக்கினார்? எதுவரைக்கும் தூக்கினார்? முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்களுக்கு அந்த ஊர்ல இருந்த கோழியும் கழுதையும் கத்தின சத்தம் கேட்டுச்சான். அவ்வளோ ஒசரத்துக்கு தூக்கி எடுத்து அந்த ஊர் அப்படியே பெரட்டி அடிச்சார். அந்த அடிச்ச அடியில வந்த பள்ளத்துல தான் இன்றைக்கு டெட் சி உருவாகி இருக்கு. ஒரு சமுத்திரம், சாக்கடல், அவ்வளோ வல்லமை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், தி குவ்வா இன்ததில் அர்ஷி மகீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அவர் பலசாலி. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் 70 ஒளித்திரைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் ஒன்றை நெருங்கினாலும் கருகி சாம்பலாக மாறிவிடுவேன், பத்தி வைத்திருவேன். நான் என்னால் முடியாத நாயகமே, நீங்க போங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் தாண்டி போறாங்க. அல்லாஹ்வை நெருங்கினார்கள், சந்தித்தார்கள். சகோதரர்களே, நீண்ட வரலாறுகள். கடைசியாக அல்லாஹ் எங்களுக்காக, நாங்க சொர்க்கம் போறதுக்காக 50 நேர தொழுகையை கையில கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா திரும்பி வரும்போது 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரியல் போட்டான். எங்க போய்த்து வாரீங்க? அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேர தொழுகையை தந்தான். மாஷா அல்லாஹ், உங்களோட உம்மத்து ஒரு நாளும் தொழ மாட்டான். ஏன் தெரியுமே? அவங்களுக்கு தெரியும் பனு இஸ்ராயலோட பட்டப்பாடு. அவ்வளோ கஷ்டப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களோட உம்மத்து ஒரு நாளும் தொழ மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற குறைக்கிற, 45 ஆக்குற, 40 ஆக்குற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். எங்களோட உம்மத்தை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு. அனுப்பி கொண்டே இருந்தாங்க. போங்க இன்னும் குறைங்க. சகோதரர்களே, கடைசியாக 5 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும் எங்களை பத்தி. 5 நேரமும் அவன் தொழ மாட்டான். யா ரசூலல்லாஹ், போய்த்து குறைங்க சொன்னாங்க. இதுக்கு பின்னால என் ரப்பு கிட்ட நான் எப்படி போய் குறைக்கிறேன்? எனக்கு வெட்கமா இருக்குது மூசா. அல்லாஹ் உடனே சொன்னான், 5 நேரத்தை தொழ சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். 50 நேரம் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை நான் தாரேன். எவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மான். சகோதரர்களே, மிஹராஜுடைய நோக்கம் வானத்துல நபி ஏறின கதை சொல்றதல்ல. மிஹராஜ் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எனக்கு டைம் தாங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். எல்லா கடமைகளையும் அல்லாஹ் உலகத்துல, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது பூமியில, ஜகாத் பூமியில, நோன்பு பூமியில, எல்லாம் பூமியில. ஆனா இந்த உயர்ந்த தொழுகையை அல்லாஹ் 7வது வானத்துக்கு நாயகத்தை எடுத்து கொடுத்த பரிசு இது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பசந்தா தொழுறாங்க எங்கட சமூகம். படைச்சவன், பரிபாலிச்சவன், பராமரிச்சவன், இரட்சித்தவன், பாதுகாத்தவன், போஷித்தவன், சொத்தை தந்தவன், உடம்ப தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், கண் பார்வையை தந்தவன், எல்லாத்தையும் தந்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நேரம் தொலை வக்கில்லாட்டி எங்களை போல நன்றி கெட்ட சமூகம் இந்த உலகத்துல யாரும் இல்லை சகோதரர்கள். நாங்க ஒரு கூட்டண்டைக்கு பள்ளியில எத்தனை பேர் ஜும்மா இல்லாம சுத்துறான். இவன் மௌத்தாகிற இல்லையா? இவன் கபருக்கு போற இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கிறான். மா சலககும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற நரகம். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. غي என்ற நரகம். பாம்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு தண்டனைகள் தொழாதவனுக்கு. இஸ்லாத்துல பங்கே இல்லை சகோதரர்களே. கிட்டத்துல கட்டுவன் வில் என்று சொல்லி பொலன்னறுவையில் ஒரு ஊரொண்டு இருக்குது. அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி தொழாதவனுக்கு காட்டுக்குள்ள வேறையா ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறான். இதுக்கு பின்னால தொழாத மக்களை இங்கதான் அடக்கிறது.
பயத்துல எல்லாரும் தொழுவோம். இந்த வேலையாவது செய்யணும். கால கைய பிடிச்சி கட்டியாவது பள்ளியை கொண்டு வந்து வைக்கணும். வீட்டுல இருக்கிறானா, வயசு வந்துட்டானா, 15 வயசு தாண்டிட்டானா, நீங்க செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளையா இருக்கலாம், நீங்க ஆர்கிடெக்ட் படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம், நீங்க பயோ சயின்ஸ் வச்சு படிக்க வச்ச பிள்ளையா இருக்கலாம். வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அடிச்சு விரட்டுங்க, பள்ளிக்கு போ, போயிட்டு தொழு. அல்லாஹ் முக்கியமா புள்ள முக்கியமா? அல்லாஹ் தான் முக்கியம். நீ தொழாம இருந்தா உனக்கு இறங்குற தண்டனை எங்களுக்கு சேர்த்து தான் கிடைக்கும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், புகாரியுடைய ஹதீஸ், அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், நாங்க நல்லவங்க இருக்கும் போதும் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் அழிவை உண்டாக்குவானா? எப்படி கேள்வி! நபியுடைய மனைவி, சொந்த மைனி, வானலோகத்தில் கல்யாணம் நடத்தி வச்சவன் அல்லாஹ். ஃபலம்மா கதா ஸைது மின்ஹா வதரா ஸௌவஜ்னாகஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கல்யாணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. சொன்னாங்க, ஸைனப் நீங்க நல்லவங்க இருந்தாலும், நஅம் இதா கஸுரல் கபஸ், எப்பொழுது பாவிகள் கூடுவாங்களோ நல்லவங்களையும் சேர்த்து தான் அல்லாஹ் அழிப்பான். பாவிகளை பள்ளிக்கு கொண்டாடுறது எங்கட பொறுப்பு. தொழுகையாளிகளா இந்த சமூகத்தை மாற்றுவது பொறுப்பு. குடும்பத்துல பொம்பளைகள் யாரெல்லாம் தொழாம இருக்கிறாங்களோ 6 மணி ஆனா டிவிக்கு முன்னால உட்காரலாம், ஏன் முசல்லாவுல உட்காரலாம்? சகோதரர்களே, எங்கட பெண்கள் சரியாகினா எங்கட சமூகம் சரியாகும். பிள்ளைகள் வீட்டுல வளர்றது வாப்பா மாற பார்த்தல்ல. வாப்பா காலையில ஜோப்புக்கு போவார், 1 மாசம் வெளிநாட்டில் இருப்பார், அடுத்த மாசம் ஜமாத்ல இருப்பார், அடுத்த மாசம் வேறங்க சரி இருப்பார். இது வாப்பாட வேலை. 24 மணித்தியாலமும் புள்ளையோட இருக்கிறது தாய் தான். அந்த தாய் தொழுதா தான் புள்ள தொழும், தாய் குர்ஆன் ஓதினா தான் புள்ள குர்ஆன் ஓதும், தாய் டிவிக்கு முன்னால உட்கார்ந்தா புள்ள ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள உட்காரும். இதுதான் ரியாலிட்டி. எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல டிவி பார்க்கிற பழக்கம், படம் பார்க்கிற பழக்கம், நாடகம் பார்க்கிற பழக்கம், அந்த வீட்டுல பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளா உருவாக எழுதி வச்சுக்கோங்க. நாங்க மௌத்தாக வந்தவங்க, கபருக்கு ரெடியாக வேண்டியவங்க, கியாமத் நாள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவங்க, மஅவா என்ற சொர்க்கத்தை பார்க்க வேண்டியவங்க, சித்ரத்துல் முன்தஹாவை பார்க்க வேண்டியவங்க. உலகத்துல அல்லாஹ்வை பார்க்காம 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறோம். அந்த ரப்ப நாங்க கண்டது இல்லையே சகோதரர்களே. அவனை பார்க்கணுமே. தொழாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது, தொழுகை இல்லாதவனுக்கு அல்லாஹ்வை பார்க்க இயலாது. வய்யகாதுல் லதீன கஃபரு وَيَوْمَ يُكْشَفُ عَنْ سَاقٍ وَيُدْعَوْنَ إِلَى السُّجُودِ فَلَا يَسْتَطِيعُونَ. உலகத்துல சொர்க்கத்துல அல்லாஹ்வை கண்ட உடனே சொர்க்கவாசிகள் எல்லாம் சுஜூதுல விழுவாங்க. உலகத்துல அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவன், தொழாதவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காதவன் சுஜூது செய்ய பார்ப்பான். அல்லாஹ் தொழாதவர்களுடைய முதுகுகளை எல்லாம் பலகையா மாற்றுவான். உடம்ப வளர்க்கேலாது, முதுக வளர்க்கேலாது. உலகத்துல வளைஞ்சி எழும்பினாத்தான் அங்க வளைக்கலாம். உலகத்துல யாரையும் ஏமாத்தலாம், படைச்ச ரப்புல் ஆலமீனை ஏமாத்தேலாது. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. பள்ளி சிசிடிவிக்கு டோர்ச் அடிச்சிட்டு களவு எடுத்துட்டு போகலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், ஏண்ட சிசிடிவி, ஏண்ட கண்காணிப்பு, எந்த டோர்ச்சும் அங்க வேலைக்கு ஆவாது. என்னுடைய பார்வையை விட்டும் யாரும் மறையலாது. இங்க அரமணித்தியாலமா நான் என்ன பேசினேன், என்ன கொத்துபா ஓதினேன், அடுத்த கிழமை உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா கியாமத்துடைய நாளையில பட்டோலையில எல்லாம் எழுதி அல்லாஹ் தருவான். இந்தாய்க்கு நீ ஓதின கொத்துபா, நீ பேசின பேச்சு, நீ செஞ்ச அமல், நீ செஞ்ச பாவம். சகோதரர்களே, இந்த உம்மத்திலே உலமாக்கள் பொறுப்பு. அதுக்காகத்தான் கோபத்தில் கத்துறதல்ல, இரக்கத்தில் கத்துறது, இரக்கத்தில் கத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்ன முனாஃபிக் கூட நரகம் போறத விரும்பல். ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று சொன்ன அப்துல்லா, அவனுக்கு தண்ட உடுப்பை கலட்டி கொடுத்தாங்க, அவன் சொர்க்கம் போகும். கபர்ல இறங்கினாங்க, தொலை தக்பீர் கட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிருத்தாங்க, யாருக்கு தொழுவிக்க போறீங்க யா ரசூலல்லாஹ்? அவ்வளோ இறக்கம். எந்த சமூகம் நரகம் போகப்படாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கொழும்புல எத்தனை பேர் தொழுறாங்க, மாஷா அல்லாஹ். தொழாதவங்க ஒவ்வொரு நாளும் நரகத்தை சம்பாதிக்கிறாங்களே சகோதரர்களே, இவங்க நரகம் போறதை நாங்கள் பார்க்கலாமா?
எங்கட குடும்பத்துல ஒத்தனுக்கு கொஞ்சம் ஒரு காயம் வந்தா, ஒரு நெருப்பு சுட்டா நாங்க எவ்வளவு கவலைப்படுவோம். ஒரு கேன்சர், ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு ஈரல்ல பிரச்சனை, எங்கட கண்கள் ஒவ்வொரு நாளும் அழுது. புள்ளைக்கு காய்ச்சல் வந்தா அம்மா அப்பா சாப்பிடுறாங்க இல்லை, புள்ள நரகவாதியா எப்படி பார்க்க போறாங்க அந்த கியாமத்துடைய நாளை. சகோதரர்களே, இதெல்லாம் அரை மணி தியாலத்தில் பேசுகிற விஷயம் அல்ல. சேருங்க, வாலிபர்கள்ட்ட போங்க, போதையில் இருக்கிறவங்கள்ட்ட போங்க, எல்லாரும் பொறுப்புதாரி. உங்களுக்கு தெரியும் யார் யார் என்ன லெவல்ல இருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். காலடியில வைத்து பயமுழுத்தாட்டுங்க, இறக்கமா சொல்லுங்க, நன்மைகளை சொல்லுங்க. அப்பயாவது நீங்க தப்பலாம் அல்லாஹ் கிட்ட. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய, இங்கே ஹுத்பாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், 1000 தேவைகளோட, 1000 கவலைகளோட, 1000 கடன் கஷ்டங்களோட உட்கார்ந்திருக்கிறாங்க. எல்லாருடைய கடன்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சாலிஹான குழந்தைகளை அவசரமாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கட சமூகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம் நரகம் போவதை நாயகம் தாங்க மாட்டாங்க. யா அல்லாஹ், இந்த சமூகத்தை சொர்க்கத்துடைய சமூகமாக ஆக்குவாயாக. எங்கட முடிவுகளை நல்ல முடிவாக்குவாயாக. எங்கட குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், நண்பர்கள் எல்லாரையும் தொழுகையாளியா மாற்றுவாயாக. எல்லாரையும் தீண்டாரியா மாற்றுவாயாக. எல்லாருடைய முடிவையும் நல்ல முடிவா கொடுப்பாயாக. உலகத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ் மன்னிப்பாயா அல்லாஹ், எங்களை முதலாவது மன்னிப்பாயாக. மன்னிச்சு யா அல்லாஹ் எங்கட கடைசி நாளை, கடைசி நேரத்தை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.